ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். ஏற்கனவே உங்களுக்கு நேச்சுரலான ஹேர் டை எத்தனையோ விதமான ஹேர் டை உங்களுக்கு நான் போட்டிருக்கிற வீடியோ. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தோலில் அது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஹேர் டை ஒரு 2 நாளைக்கு நம்ம வெள்ளை முடி காட்டாது இருக்கிறதுக்கும் போடலாம். அது தலையில் எண்ணெய் இல்லாத போது அப்ளை பண்ணால் தான் அதோடைய ரியல் இது தெரியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருளை வச்சே நேச்சுரலாக ஒரு ஹேர் டை ரெடி பண்ணலாம். இப்போது இன்னும் ஒரு ஹேர் டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குது. அதுவும் இது கூட அதே மாதிரி தான். எண்ணெய் இருக்கக்கூடாது நம்ம தலையில். எண்ணெய் இல்லாத போது ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 4 நாள்னா கூட இது நம்மளுக்கு காட்டும். அந்த அளவுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோன்னா அதுதான் மெயின். நம்ம இஷ்டத்துக்கு இது இவ்வளோ எடுத்துக்கலாம் அவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணலான்னாக்கா அது நேச்சுரல் ஹேர் டையே வராது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2 நாள் வருதுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி ஒரு 2 நாளைக்கு அப்புறமா அது பவுடர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு 3 மாதத்துக்கு. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஹேர் டைனாக்கா எல்லா கெமிக்கலும் மிக்சிங் இருக்குது. சில பேருக்கு கெமிக்கல் செட் ஆகும், சில பேருக்கு தலைநோய் வந்துடும். ஆனால் பார்க்கும்போது முடி நல்லா கருமையாக ஆகிடும். ஆனால் அதில் எவ்வளோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி கெமிக்கல்லாம் போட்டால் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஆகும், இல்லை தலைவலி வரும், இல்லை அந்த டையாக அவங்களுக்கு செட் ஆகல, அதனால அலர்ஜி ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி 2 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் போச்சுனாக்கா அந்த கருப்பு கலரு நம்ம யூஸ் பண்ணது திரும்பியும் நம்மள்ட்ட பவுடர் இருக்குது, மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா ரொம்ப பேர் இந்த கலரிங் பண்ணுறது எல்லாம் இந்த கெமிக்கல் மிக்ஸ் ஆகிந்து ஹேர் டை கெமிக்கல் மிக்ஸ் ஆகிந்து இது தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம முடியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தாக்கா அந்த வெள்ளை முடி கூட கருமையாக்கி கொடுக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ ஸ்கின் ப்ராப்ளமோ தலைநோவு எதுவுமே வராது. இப்போ இதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு, நம்ம பூண்டு உரிக்கிறோம் இல்லைங்களா, கொழும்புக்கு போடுறதுக்கு தேவையான அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு கூட வைக்கலாம். இது இன்றைக்கி கொழும்புக்கு எடுத்து அந்த மேலே இருக்கிற தோல், அப்புறமா இது உரித்து ஒரு 3 பூண்டு தோல் இது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் அப்பப்போ பூண்டு உரிக்கும் போது அந்த தோலுங்க கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் ஹேர் டை பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம முடியை நல்லா ஊட்டச்சத்தம் கொடுக்கும், நல்லா வளர்ச்சியும் பண்ணி கொடுக்கும். கடு ஜீரகம் இது 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கருமையாக்கி கொடுக்கும் நம்ம முடியை. அது இல்லாமல் கடுகு, இதுவும் நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். இந்த வெங்காயம் பூண்டு நம்ம முடியை கருப்பாக்குறது இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்தை பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் இதில் சேர்க்க வேண்டியது அடுத்து கருவேப்பிலை. நம்ம முடி வளர்ச்சி, நம்மளுக்கு முடி ஸ்ட்ரென்த் இல்லைனா கூட அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இத்தனை பொருளும் சேர்த்து நம்ம ஹேர் டை இயற்கையான ஹேர் டை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. உங்களுக்கு இது 2 நாளையில் 3 நாள் உங்கள் தலையில் நிலைச்சின்னா கூட வெள்ளை முடி காட்டாதுச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுத்து இது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதனால இந்த மாதிரிலாம் ஒரு டைமு பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மாதத்துக்கு நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா தேவையான அளவுக்கு போட்டு நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்லை விட்டமின் இ ஆயிலு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணோம் ஆயிலெல்லாம். ஏன்னா நீங்கள் டை போடும்போது என்ன இது போட்டுட்டு நம்ம போட்டோம்னா எண்ணெய்னே இருக்கும் தலையில். அதுக்காக ரொம்ப அழுக்கு மீறி எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அழுக்கு மீறி அலோவேரா ஜெல்லு இல்லை விட்டமின் இ கேப்சூலு இந்த மாதிரி கொஞ்சம் எங்கெங்கே முடி இருக்குது அந்த இடத்துல உங்கள் கையால் எடுத்து சும்மா இப்படி அதுக்கு டச் பண்ணாலே போதும். அதனால் தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றியே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் திரும்பி அதெல்லாம் அப்படியே வடிஞ்சு வந்துடும், நம்ம வெள்ளை முடி காட்டும். ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா அந்த மாதிரி மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணுற இதில் தான் ஒரு ஃபேஸ் பேக் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கணும். போட்டுருந்தால் தெரியக்கூடாது, நம்ம அங்கங்கே வெள்ளை முடிக்கு இந்த மாதிரி கருப்பு டை அடிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மிக்சிங் பண்ணிவிட்டு இது பண்ணோம். அதனால தான் இதெல்லாம் ஒரு அளவு. இப்போ இது நல்லா கருமையாகி நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு 3 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு
ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி ஒன்றுனா அது இல்லாமல் அதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையோட இத்தனை பொருளோட நம்மளுக்கு நல்லா முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா இது கொடுக்கணும், நல்லா முடிக்கு அயன் கிடைக்கும், விட்டாமின் இதெல்லாம் கிடைக்கிதுனாக்கா இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான நம்ம முடிக்கு ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபால்ஸு எல்லாமே இந்த கருப்பாக வெள்ளையாக இருக்கிற முடி கருப்பாக்குறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால இரும்பு கடாயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இது பற்ற வச்சுருந்தா கொஞ்சம் சூடு ஏறணும். சூடு ஏறுது. சூடு ஏறும் போது இந்த கடுகை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த கடுகு போட்டு அதுக்கு மேலே இந்த கடுஜீரகம் போட்டுடுங்க. அடுத்து ஏன்னா அது பட்டு பட்டுன்னு வெடியலைங்களா, இது வந்து இந்த பூண்டு தோல், அடுத்து எடுத்து வச்ச இந்த வெங்காயம் தோல், பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாற கலக்கிட்டே இருக்கணும். கடுகும் கடுஜீரகம் ஏன் போட்டேன்னா அதுக்கு மேலே பூண்டு தோல் வெங்காயத்தோல் இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது அது பட்டு பட்டுன்னு வெடித்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். ஆனால் இது செய்யும் போது சின்ன பசங்களும் சரி வயசானவங்க யாரையும் உள்ளே வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த புகை வந்து இதாகாது, நம்மளுக்கே இது ஆகாது. இந்த புகை ஒரு மாதிரி இரும்பிகிட்டே இருக்கும். அதனால இது நல்லா கருமையாக ஆகணும், அந்த அளவுக்கு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டால் தான் அந்த கடுகு அந்த கடு ஜீரகம், ஏன்னா கடு ஜீரகத்தில் வந்து எண்ணெய் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகிறதுக்கு. இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கலக்கி எடுக்கும் போது லாஸ்ட்டில் ஒவ்வொரு பொருள் கூட இப்போ இந்த மாதிரி எடுக்கும் போது வெந்தயம் நம்மளுக்கு தெரியுது கலராக இருக்குது. ஆனால் இது நல்லா கருமையாக ஆகுற வரைக்கும் வெந்தயம் கூட கருப்பாக ஆகிடணும் எல்லா பொருளும். இப்போ அடுத்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான இயற்கையான டை. 2 நாள் நம்ம முடியல இருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம். கெமிக்கல்லாம் போட்டு நம்ம ப்ராப்ளம் எடுத்துக்கிறதுனால எந்த யூஸே இல்லை. நம்மளுக்கு தான் காசும் செலவாகவும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், தலைவலி, அப்புறமா ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு, எனக்கு இந்த டை செட் ஆகலன்னு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளே எடுத்து செய்யலாம். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோலில் தான் செய்வாங்க. அப்புறமா இந்த பாதாம் அதை சுட்டுட்டு அதுவும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதிலே கண்மை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாங்க இப்போ இந்த மாதிரி தான் செஞ்சு அப்போத்துலேருந்தே அவங்க இப்படி செஞ்சு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறமா தேவைப்படும் போது இது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக இல்லை அலோவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்போல்லாம் அலோவேரா ஜெல்லெல்லாம் இந்த மாதிரி ரெடிமேடாலாம் இல்லையா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கத்தால தான் இருக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் அவங்க மிக்ஸ் பண்ணுற நேரம் இந்த வெளுக்கு எண்ணெய் இருக்குது பாருங்க, அதை கேஸ்டர் ஆயில் அது மிக்ஸ் பண்ணிட்டு தான் தலைக்கு போடுவாங்களாம். பாருங்கள் எந்த அளவுக்கு போக இது நல்லா கருப்பாகணும். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு வெங்காயத்து தோலை வச்சு அதில் பாதாம் கூட சேர்த்துக்கலான்னு ரொம்ப நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதில் கூட உங்களுக்கு தேவைன்னா பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்கறதுல ரொம்ப நம்ம முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தும் நல்லா ஊட்டச்சத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு போக எப்படி இருக்குதுன்னு. இன்னும் இது நல்லா கருமையாக்கணும். பாருங்கள் இப்போ அந்த கடு வெந்தயம் ஜீரகம் எந்த அளவுக்கு போட்டு அந்த வெந்தயம் கூட கொஞ்சம் கூட கலர் தெரியல. பாருங்க எந்த அளவுக்கு எப்படி கருமையாக ஆக்கியிருக்குதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி புகை வரும்போது சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் குழந்தைங்க இருந்தால் கூட வெளியே இருக்க வச்சுட்டு, வயசானவங்க இருந்தால் கூட வெளியே வச்சுட்டு அந்த வேலை பண்ணும் போது கண்டிப்பாக அது மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த புகைன்றது இதாகாது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சீக்கிரம் இருமல் சுருவாயிடும். அது இல்லாமல் வயசானவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரம் சுருவாயிடும்.
எனக்கே நானே இருமின்னுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி வருது புகைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா கருமையாகணும். அதனால இந்த மாதிரி புகை வரும்போது தயவுசெய்து எல்லாரையும் பாருங்கள், அது நெருப்பு எப்படி இதாகுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த இரும்பு வந்துட்டு ரொம்ப நேரமாக சூடு இருக்கும். அந்த சூட்டுலேயே இது இன்னும் நல்லா கருப்பாகிடும். இது நல்லா ஆறணும். இதுலேயே விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு பாதாம், இப்போ இதுக்கு எத்தனை நீங்கள் பாதாம் சேர்த்துக்கணுன்னா ஒரு 4 பாதாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவில் ஒரு 2 பாதாம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 4 பாதாம். கண்டிப்பாக நீங்கள் பாதாம் சேர்க்குறதுனால என்கிட்ட பாதாம் இல்லை, இருந்தாலும் பாதாம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. எங்கள் அம்மாங்க சொல்லுவாங்க, பாதாமில் நாங்கள் பொட்டு வைக்குவோம், அப்புறமா இந்த அரிசி எல்லாம் பொட்டு தயார் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு, எங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறமா இந்த ஜவ்வரிசி இதிலெல்லாம் அப்போல்லாம் இந்த மை டப்பா அதெல்லாம் இல்லையே, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுக்குறது தான் உங்களுக்கு இது அவங்க ஒன்று ஒன்று சொல்லின்னு இருக்கிறாங்க. நான் இதை செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறது இயற்கையான பொருள் தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. பாருங்கள், இப்போ இந்த சூடு நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது இது நல்லா அப்படியே ஆறும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இது பண்ணியிருக்கும் போது இப்படியே இந்த ஸ்பூன்லேயே நல்லா இப்படி நசுக்கிக்கலாம். அந்த வெந்தயம் ஏதாவது கலர் தெரியுதுங்களா பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக ஆகியிருக்கணும். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலும் அது நல்லா கூட ஒடிஞ்சிடும். இப்போ இது ஒரு பிளேட்டில் இன்னும் கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சூடாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த பாதாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாதாம் இல்லை, ஒரு 4 பாதாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு தான். இவ்வளோன்னு எடுத்தால் தான் அது கரெக்டான ஹேர் டை நம்ம ரெடி பண்ண முடியும் இயற்கையாந்து. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. இப்போ இந்த சூடு ஆறின பிறகு இதை அரைச்சிட்டு நல்லா ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். நானே எங்கள் அம்மா சொல்லும் போது நம்ப மாட்டேன். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தோலெல்லாம் அப்புறமா இந்த அரிசியில் அவங்க ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் அதுதான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இயற்கையான பொருள். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்கின் ப்ராப்ளமு, ஹெட்டேக்கு எதுவுமே இருக்காது. நல்லா அரைச்சி இப்போ இது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும். இன்னும் இதில் நீங்கள் பாதாம் சேர்த்து அரைச்சி உங்கள் முடிக்கு நீங்கள் போட்டு பாருங்களேன். கண்டிப்பாக பாதாம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு 4 பாதாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பாக ஆன பிறகு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கின்னு இதில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறது. சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. இதில் வந்து நான் கேஸ்டர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போது உங்கள் அம்மா வந்து, அதாவது எங்கள் ஆயா அவங்கெல்லாம் இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணி, அதாவது புல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா இது நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா. இதில் அவ்வளோ சீக்கிரம் நான் கையிலே கலக்கி உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ சீக்கிரம் இது தண்ணி மாதிரி ஆகாது. நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா முடியல பிடிச்சிக்கோமா. பாருங்கள் நான் கையிலே கலக்கிக்கினேன். எந்த அளவுக்கு கையில் எப்படி பிடிச்சிருக்குது, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சம் போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த பொருளெல்லாம் போட்டு கலக்கியிருக்கிறேன். எவ்வளோ கருப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இதில் பாதாம் போட்டால் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கண்மை மாதிரி இருக்குது. இந்த கெமிக்கல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. ஆனால் நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல, இயற்கையான பொருள் தான். இப்போ இது ஒரு தண்ணியில் வச்சு நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள். இந்த பவுடர் இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் 3 மாதத்துக்கு அளவுக்கு. இப்போ பாருங்க இது நான்
உங்கள் எதிர்க்கவே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்கள், அந்த தண்ணியில் கூட வர மாட்டேங்குது, நல்லா பிடிச்சிருக்குது கையில். நீங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு நீங்களே இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா இது பொய்யெல்லாம் இல்லை, இது இயற்கையானது. பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் இந்த மாதிரி பிடிக்குதுன்னா அப்போ தலைமுடியில் எப்படி பிடிக்கும் பாருங்கள். அந்த தண்ணியிலே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இன்னும் பாதாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்க. வீட்டில் இருக்கிற பொருளே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக டை யூஸ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் இந்த கெமிக்கல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஒரு 2 நாளைக்கு மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத ரெடி பண்ணலாம். எந்த ஒரு எஃபெக்ட் இதில் வராது நம்மளுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் எதிர்க்கவே நான் கழுவிட்டு இருக்கிறேன், ஆனால் இதில் வரவே மாட்டேங்குது. என் கை மட்டும் தான் நல்லா கருப்பாக இருக்குது.